கோவை தீத்திப்பாளையத்தில் 91வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவை சிறப்புடன் செய்த கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழு. தமிழ் கலாச்சாரத்தையும் கலையையும் பண்பாடு மாறாமல் சாதனை படைத்து வரும் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவிற்கு குவியும் பொதுமக்களின் பாராட்டு. மேற்கத்திய பாடலையும் சினிமா பாடலையும் மோகமாக கொண்டுள்ள தற்போதுள்ள சூழ்நிலையில் தமிழ் மனம் மாறாமல் நமது பண்பாட்டு கலையான ஒயிலாட்ட கலையை ஒருங்கிணைத்து வரும் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரான கனகராஜ் அவர்களுக்கு பெருகி வரும் மக்களின் ஆதரவு. கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவாக சார்பாக 91வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தீத்திப்பாளையம் சங்கமம் கலைக்குழு அரங்கேற்ற நிகழ்வு இன்றைக்கி சிறப்பாக நடந்து முடிந்தது. அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் கலந்துட்டாங்க. 59 கலைஞர் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இது 91வது அரங்கேற்றத்தை தொடர்ந்து 100வது அரங்கேற்றத்தை நோக்கி சங்கமம் கலைக்குழு பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கிராமங்களை ஒருங்கிணைப்பதற்கும் அனைத்து மக்களையும் ஒருங்கிணைப்பதற்காகவும் உடல் மனம் அதே போல் அவங்களுக்கு எல்லோரும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவும் இந்த கலையை முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்படி பாரம்பரிய கலைகள் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி கிராமங்கள் தோறும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆர்வமாக பங்கெடுத்துக்கிறாங்க. 5 வயது குழந்தை முதல் 80 வயது வரையிலான ஆண்களும் பெண்களும் உச்சி முதல் பாதம் வரை உள்ளமும் உடல் உறுப்பும் பயன்பெறும் வகையில் அச்சமில்லா நடனமாடி நம் தமிழ் கலாச்சாரத்தை புதுமைப்படுத்தும் புது கவிதையாய் ஒயிலாட்ட கலையை உலகறிய செய்து வரும் கருமத்தம்பட்டி சங்கமம் கலைக்குழுவின் 91வது ஒயிலாட்ட அரங்கேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சங்கமம் வணக்கம். நான் எங்கள் 91st அரங்கேற்றம் சங்கமத்தில் தீத்திப்பழத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனலி நாங்கள் 6 months கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் எடுத்தோம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் பயிற்சி நடக்கும். எங்களுக்கு 59th மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் லாஸ்ட் 2 months தான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதில் கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் பா. கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேரூர் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார், குமரகுருபர சுவாமிகள், சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் டாக்டர் மயில்சாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தீத்திப்பாளையம் நடன கலைஞர்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி நடன கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள் உட்பட 59க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் தொடர்ந்து 5 மணி நேரம் தொடர்ந்து ஒயிலாட்ட நடனமாடி அரங்கேற்றம் செய்தனர். இது குறித்து ஒருங்கிணைப்பாளர் பா. கனகராஜ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பாரம்பரிய கலைகளில் ஒன்றான ஒயிலாட்டத்தை மீட்டெடுப்பதே எங்களின் முன்னோக்கம் என்றும், ஒயிலாட்டத்தை முறையாக பயின்ற மற்றும் பயிற்சி அளித்த ஒயிலாட்ட நடன கலைஞர்களுக்கு தமிழக அரசின் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுகள் மற்றும் பிற சலுகைகளும் வழங்க வேண்டும் என்றும், தமிழ் பாடத்தில் ஒயிலாட்டம் போன்ற தமிழர் பாரம்பரிய கலைகளை ஒரு பாடமாக இடம்பெற செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் சங்கமம் கலைக்குழுவின் 100வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா விரைவில் நடைபெற உள்ளதாகவும், அப்துல் கலாமின் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்காகவே பயிற்சிகளையும் அதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும்,
நிச்சயம் எங்களது 100வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவில் உலக சாதனைக்கான ஒயிலாட்ட அரங்கேற்றத்திற்கான அனைத்து அம்சங்களும் நிச்சயம் இடம்பெறும் என்றும் கூறினார். மேலும் தீத்திப்பாளையத்தில் நடைபெற்ற ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் தீத்திப்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாக இன்ஜினியர் ராமராஜன் மற்றும் ஐயாசாமி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் நடன கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கருமத்தம்பட்டி சங்கமம் ஒயிலாட்ட கலைக்குழுவின் 91வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழாவை வெற்றிகரமாக முடித்து அரங்கேற்றம் செய்தனர். கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் தீத்திப்பாளையம் ஊராட்சி தீத்திப்பாளையம் கிராமத்தில் சங்கமம் ஒயிலாட்ட குழுவின் 91வது அரங்கேற்ற விழா இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இதற்காக நமக்கு கடந்த 7-8 மாதங்களாக பயிற்சிகளை கொடுத்த நமது சங்கமம் கலைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளரும் தலைமை ஆசிரியருமான திரு ப. கனகராஜ் சார் அவர்களுக்கு எங்களது தீத்திப்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அரங்கேற்றம் செய்த கலைஞர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
Thank you.